மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மூணு ஞானிகள் பேரு வைஸ்மேன். 3 ஞானிகள் பேரு வைஸ்மேன், ஆனா முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஞானி தான், ஆனா முட்டாள்தனமான காரியங்களை நம்ம சில டைம் செஞ்சிடறோம். ஸோ இந்த சம்பவத்திலிருந்து I just want to talk to you. Never take decision from your head. சொல்லுங்க, never take decision from your head. தலையிலிருந்து எந்த தீர்மானத்தையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா வாலிபர்கள் ஒரு தீர்மானம் போதும் உங்க வாழ்க்கையை அழிச்சு போடுவதற்கு. ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன் உங்க வாழ்க்கையே பாழாக்கப்படுவதற்கு. ஒன் ராங் டிசிஷன் எல்லாருமே எடுக்கணும். ஐ எம் டாக்கிங் அபவுட் ராங் டிசிஷன்ஸ். பிகாஸ் ஆஃப் ஒன் ராங் டிசிஷன் அவங்க அந்த ஸ்டாரை பார்த்துட்டாங்க. ஞானிகளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்டார் ஆஃப் டேவிட், யூதாவின் ராஜா பிறந்திருக்கிறார் என்று தெரிஞ்சிருச்சு. தேவர் லெட் பியூட்டிஃபுல்லி, அழகாக ஈஸ்ட்ல இருந்து வராங்க, கிழக்குல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க. சில பேர் சொல்றாங்க இந்தியால இருந்து வந்தாங்க. இந்த ஞானியில இந்தியா ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுதான் நமக்கு முக்கியம் அல்ல. ஏதோ தூர தேசத்துல இருந்து அழகாய் வழி நடத்தப்பட்ட அவர்கள் வந்தார்கள். வந்த உடனே தேவர் கைடட் எருசலேம். உடனே 3 பேரும் நேரா எங்க போயிட்டாங்க? எருசலேம்ல ஆட்சி செய்கிற ஏரோதுட்ட நேரா போயிட்டாங்க. அவங்க என்ன ஒரு கால்குலேட்னா, ராஜா பிறந்திருந்தா எங்க பிறந்திருக்கணும்? அரண்மனை தானே பிறந்திருக்கணும். ஆளுகை செய்யறவங்க வீட்டுல தானே பிறந்திருக்கணும். என்று சொல்லி அவங்க என்ன பண்ணி விட்டாங்க? தலையிலிருந்து தீர்மானம் பண்ணி அவர்கள் போய் கேட்கிறாங்க, யூதாவின் ராஜா பிறந்திருக்கிறாராமே, எங்களுக்கு இந்த அடையாளங்கள் தான் தென்பெற்றது, நாங்கள் அவரை பார்த்து பணிந்து கொள்ள விரும்புகிறோம், அவரை ஆராதிக்க விரும்புகிறோம் சொன்ன உடனே அங்கே பயங்கரமான ஒரு குழப்பம் உண்டாகிறது. அதை கேட்ட உடனே ஏரோது ராஜா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு உடனே சொல்றாரு, எங்க வீட்டில் தான் அப்படி யாருமே பறக்கலையே எங்க அப்படின்னு சொன்ன பிறகு சொல்றாரு, நீங்க போய் கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க, நாங்களும் என்ன பண்றோம், தொழுது கொள்றோம்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே அந்த ஸ்டார் அவங்கள திருப்பி நேரம் எங்க கொண்டு போச்சு? எந்த ஊருக்கு கொண்டு போச்சு சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. பெத்லஹேமுக்கு கொண்டு போய் அழகா ஒரு மாட்டு கொட்டகைக்கு கரெக்டா மேல டைரக்ட் பண்ணி அவங்கள கொண்டு போச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த அலைட் அன்னைக்கு சொல்றேன், அந்த லைட்டை பார்த்து அந்த லைட் உங்களை கைட் பண்ணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பியூட்டிஃபுல்லா God will lead you. நிறைய டைம் என்னன்னா we are distracted. அவங்க நேரா தான் வந்துட்டு இருக்கிறாங்க, கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கிறாங்க. உடனே பாதி வழியில they were distracted. ஓ, ராஜா இங்கதான் பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு they were distracted and they are deviated. But thank God, திருப்பி அவர்கள் directed by the light star நேரா அங்க போய் இயேசுவை பார்த்து தொழுது கொண்டுட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள வார்ன் பண்றார், வந்த வழியில வராதீங்க, டிஃப்ரெண்ட் ரூட்ல போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள வித்தியாசமான பாதையில வழி நடத்துறாரு. ஏரோதுட்ட சொல்லாம போயிடுவாங்க. பட் அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பிகாஸ் ஆஃப் தேர் ராங் டிசிஷன் என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க? பெத்லஹேம்ல 2 வயசுக்கு கீழ்ப்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார். பிகாஸ் ஆஃப் ஒன்
wrong decision, many are affected. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எடுக்கிற தவறான தீர்மானம் அது உங்களோடு நின்று போகாது, உங்களை சார்ந்த அது குடும்பத்தையும் தாக்கும், உங்க அப்பா அம்மாவை தாக்கும், உங்க சொந்த பந்தத்தை தாக்கும், ஏன் உங்க பட்டணத்தை கூட தாக்கலாம், ஏன் சர்ச்சை கூட தாக்கலாம். பிகாஸ் ஆஃப் யோர் ஒன் ராங் சாய்ஸ் ஆர் ஒன் ராங் டிசிஷன். அதனால இன்னைக்கு டைட்டில் சொல்லலாம் சர்மன், நெவர் டேக் டிசிஷன் ஃப்ரம் ஹெட். சொல்லுங்க, நெவர் டேக் டிசிஷன் ஃப்ரம் ஹெட். இந்த தலையில நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா தலை கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தலையில தீர்மானம் எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தலைவலியோடு வாழ போகிற ஒரு வாழ்க்கை. நெவர் டேக் டிசிஷன் ஃப்ரம் ஹெட். உங்களுக்கு தெரியும்ல, ஆண்டவர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். என்ன, ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆனா இந்த அம்மா சாரா அம்மா என்ன பண்ணாங்க, தலையில் ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம், ஃப்ளஷ்ல இருந்து ஒரு தீர்மானம். ஓகே, என்ன பண்ணலாம், நம்ம சந்ததியை உருவாக்குவதற்கு ஆகார் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய சந்ததியை வரவழைக்கலாம் என்று சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எங்க took from decision from the head. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தலையிலிருந்து எடுக்கப்பட்ட தீர்மானம் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவலியாய் தான் இருக்கிறது. அதில் பக்கத்தில் பார்த்தேன், தலையிலிருந்து எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் தலைவலியாய் முடியும். சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டீங்க பக்கத்துல? தலையிலிருந்து எடுக்கப்படுகிற தீர்மானம் தலைவலியா தான் இருக்கும். இட் will become a headache. ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துட்டேன், அனுபவிச்சிட்டேன். இந்த நெவர் எவர் டூ தட். ஸோ நம்ம பைபிளை நிறைய பேர் பார்க்குறோம், டிசிஷன், they make wrong decisions. அதில் ஒன் ஆஃப் த பர்சன் லாட் தமிழில் லோத்துன்வோம், நம்ம இங்கிலீஷில் லாட்டுன்வோம். லாஸ்ட் லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்னன்னா, when the decision has given to him to choose, அவன் எதை எடுத்தானா, எதை தெரிந்தெடுத்தானா, கண்கள் அப்படியே சுத்தி பார்க்கறான். சுத்தி பார்த்துட்டு எது பெஸ்டா தோணுதோ, பைபிள் சொல்ற ஏதேன் போல் தோன்றின அந்த சோதோம் குமாராவை அவன் தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். He thought he was smart. பக்கத்துல பார்த்துக்கலாம், no one is smart. நிறைய பேர் நீங்க ஸ்மார்ட், he thought he was a smart person. சூப்பரான பிளேசர். பட் அவன் லைஃப்ல he lost everything. He lost his family, he lost his reputation, he lost his மானம் மரியாதை போச்சு, குடும்பம் போச்சு, மனைவி போச்சு, எல்லாமே போச்சு. பிகாஸ் ஆஃப் ஒன் ராங் சாய்ஸ் இன் ஹிஸ் லைஃப். அதனால we have to make right choices. உங்க லைஃப்ல ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம் என்றால் என்னன்னா சுவாதீனம். சுவாதீனம்னா என்னது? இங்கிலீஷ்ல how will you call it? You can choose. சுவாதீனம், you have rights. நீ தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் ஒருபோதும் வலுக்கட்டாயப்படுத்தி இதை தான் நீ தெரிந்து கொள்ளணும் சொல்லவே மாட்டார். நம்ம எல்லாருக்கும் சாய்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சுவாதீனம், இந்த சுவாதீனம் அப்படின்னா புரியுதா? எத்தனை பேர் புரியுது? புரியுதுன்னு கையை வைத்து காமிங்க. பாஸ்டர், how will you call சுவாதீனம்? இங்கிலீஷ்ல வேற வேர்டு இருக்கா? தமிழ்ல வேற வேர்டு, so people can understand.
லைக் யூ 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 சூஸ். He won't choose for you. உங்களுக்கு ஆண்டவர் வந்து சாய்ஸஸ் வச்சிருப்பாரு. பைபிளே போட்டிருக்கல, உங்களுக்கு முன்பா ஆசீர்வாதத்தை வச்சிருக்கல, சாபமும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கள், ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணு. பிளெஸிங் இருக்கு, கர்ஸ் இருக்கு, லைஃப் இருக்கு, டெத் இருக்கு. யூ சூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அந்த பழத்தை சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு ஆண்டவர் அந்த பழத்தை வைக்கணும், அந்த பழத்தை வச்சதுனால பிரச்சனை. ஏன் அந்த பழத்தை வச்சாருன்னா, சுவாதீனம் கொடுத்துருக்கு. ஐ ஹவ் கிவன் யூ ரைட்ஸ். சாப்பிடக்கூடாது, சாப்பிடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பட் அதை வந்து அந்த ஃப்ரீ வில், இப்ப ரைட் வேர்டுன்னு சொன்னா ஃப்ரீ வில், நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்காரு, ஃப்ரீ வில். அதான் சுவாதீனம். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டை நம்ம கொடுத்துருக்காரு, ஃப்ரீ வில். அதுக்காக தான் அந்த பழத்தை, அந்த செடியை ஆண்டவர் வச்சார். அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ டியர் பீப்புள், உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்க சூஸ் பண்றதுல தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். நீங்க சரியானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது, சரியான சாய்ஸஸ் நீங்க உங்க லைஃப்ல எடுக்கும் பொழுது, சரியான அற்புதங்கள் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சரியான வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கப்படும். தவறான சாய்ஸஸ் நம்ம எப்போ எடுக்கிறோம்னா மைண்ட்ல, நம்ம ஹெட்டில் எடுக்கிறதுனால தான். ஸோ வி ஹாவ் டு. அப்புறம் எப்படி பாஸ்டர் எப்படி நம்ம தீர்மானம் எடுக்கிறது, எப்படி நம்ம தீர்மானம் எடுக்கிறது சில பேர் யோசிக்கலாம். how can I take decision? ஒன்று நான் சொல்லவா, when you stand in the crossroad, ஒரு 2-3 சாய்ஸஸ் இருக்கு. நீங்க கரெக்டா போய் அந்த கிராஸ் ரோட்ல போய் நிக்கிறீங்க. யூ ஹேவ் A, B and C, A பிளான், B பிளான், C பிளான் இருக்கு. உடனே எதை நீங்க சூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த இதுல நின்றுட்டு, இந்த கிராஸ் ரோட்ல நின்றுட்டு, நீங்க நான் ரைட் டிசிஷன் எப்படி எடுக்கிறதுக்கான நான் சொல்லிட்டு இருக்கேன். யூ ஹாவ் டு ப்ரே. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு எதை டிசைட் பண்ணணும்னு தெரியல. You know what is best for me. You know what is good for me. You know everything. அதனால ஆண்டவரே, you give me the grace, you give me that knowledge, you give me that understanding அப்படின்னு சொல்லிட்டு நீங்க have to pray before taking decisions. நீங்க ப்ரே பண்ணும்போது நீங்க உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஜென்யூனா நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா, நான் சொல்றேன், 2 காரியத்தில் ஒரு காரியம் நடக்கும். ஒன்று, உங்க ஹார்ட் படன்னு அடிக்கும். இன்னொன்னு, பீஸா. அப்படி படன்னு அடிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? இது உனக்கு வேணாம்பா. This is not the choice. This is not the thing God I kept for you. ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கா? ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார்ல, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்க எது வரைக்கும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலன்னா, நீங்க ஆவியானவரை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். ஹோலி ஸ்பிரிட் இஸ் a helping spirit. அதனால இந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் நீங்க பெறலன்னா, I tell you, without him you cannot achieve anything. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம்தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்யூனா நீங்க ப்ரே பண்ணும்போது, அந்த பைபிள் சொல்ல, ஒன்றை குறித்தும் கவலைப்பட, பிலிப்பியர் 4 ஒன்றை குறித்தும் கவலைப்பட, எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு அவர்கிட்ட தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஒன்று, ஆண்டவர் சித்தமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பீஸ் கிடைக்கும். இல்லைன்னா பீஸா போயிடும். எத்தனை பேருக்கு புரியுதா? சொல்றேனே, என் கல்யாண விஷயம் சொன்னேன்ல, எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த குறிப்பிட்ட என்னுடைய மனைவி பேர் பிரைஸ், அவங்க பேரே பிரைஸ். ஸோ
பிரைஸ் தான் ஆண்டவர் வந்து நான் சொன்னேன் எப்படி ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் த கேர்ள் காட் ஹஸ் கெப்ட். ஸோ ஐ வாண்ட் டு அதை ரைட் சாய்ஸ் அது தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மாட்ட எங்கள் அக்காமார், நான் சொன்ன அக்காமார்கள் தான் என்னது, எங்கள் அக்காமார் சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை இல்லை, நான் உனக்கு இதை கட்ட நல்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறேன், உனக்கு சூப்பர் பொண்ணு பார்த்து, பணக்கார பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறேன், கலர் பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறேன். உடனே ஒரு இன்னொரு ஒரு அலைன்ஸ் வந்துச்சு. இது எங்கேருந்து வருது? எங்க அக்கா மூலமா வருது. எங்க அக்கா என்ன பண்ணிட்டா, எங்க அம்மாவை என்ன பண்ணிட்டா, கன்வின்ஸ் பண்ணிட்டான், இதுதாம்மா கர்த்தருடையது அப்படின்ட்டு. எங்க அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்னைய கன்வின்ஸ் பண்றாங்க. இல்ல இல்ல, அது தேவ சித்தம் அல்ல, இதுதான் தேவ சித்தம். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? இந்த சம்பந்தத்தை கொண்டு வரும் பொழுது எனக்கு அப்படியே படபட ஹார்ட்டு ஒரு மாதிரி அப்படியே பாவம் செஞ்சா எப்படி படபடுக்குமோ அப்படி எனக்கு அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகுது. ஆனா என் ஒய்ஃப் அந்த சம்பந்தத்தை நினைக்கும் போது, அதை நினைச்சு ஜபிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு? பீஸா இருக்கு. அதனால this is one of the sign to know God's will. எதை பேருக்கு புரியுதா? ஸோ நான் சொல்றேன், எங்க அக்கா மாட்ட சொன்னேன், எனக்கு பீஸே கிடையாது, ஐ டோன்ட் ஹேவ் பீஸ், அதனால ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லி எங்க அக்காட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது, ஆண்டவர் நாம மகிமைப்பட்டது. ஸோ அன்னைக்கு மட்டும் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ரைட் டிசிஷன்ல நடத்துறவங்க உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ராங் டிசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு உங்க கூட பக்கத்துல இருப்பாங்க. உங்களை நேசிக்கிறவங்களா கூட இருப்பாங்க. உங்க அப்பாவா கூட இருக்கலாம், உங்க அம்மாவா கூட இருக்கலாம், உள்ள உங்க கூட பிறந்தவங்க. Sometimes devil can use anyone. ஜீசஸ் கிராஸுக்கு போகணும்னு நினைச்சா ஆண்டவர் நேசிக்கிற ஒரு சொல்றான், you should not go. But ஆண்டவர் சொன்ன அப்பாலே போ, அவனை சொல்லல, அவனுக்குள்ள கிரியை செய்த அந்த ஆவியை சொன்னார். சோ ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அதனால you have to be very careful. நான் சொல்ற ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரைட் பீப்புளை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதே டைம்ல சாத்தானும் ராங் பீப்புளை வச்சிருப்பான் உங்க லைஃப்ல ராங் டிசிஷன் எடுக்க வைக்கிறதுக்கு. So you have to be very careful. நான் சொன்ன மாதிரி how to make right decisions, அதுக்கு first you have to pray genuine pray பண்ணுங்க. அந்த peace of God வந்துச்சுன்னா தைரியமா அதுல இறங்குங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. Don't see the pleasures of the world. Amen. Don't see the prosperity. Don't see anything. See the perfect will of God in your life. உங்க லைஃப்ல நிறைய வாலிபர்கள், ஏன் கிறிஸ்டியன்ஸ் கூட, they take decision out of flesh. மாம்சத்துல இருந்தா அவங்க என்னத்தை எடுக்கிறாங்க? தீர்மானத்தை எடுக்கிறாங்க. Never take decision from your flesh. உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு இது ரைட்டா ராங்கான்னு தெரியல, எனக்கு பீஸாவும் இருக்க மாட்டேது, எனக்கு படபடப்பா இருக்கு, பீஸும் வர மாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம், ஆண்டவரே எனக்கு இது என்ன டிசிஷன் எடுக்க முடியல, நீங்களே என்ன பண்ணிருங்க, அதை ஸ்டாப் பண்ணிருங்க, இது உங்க சித்தம்லாம், நீங்களே அதை எடுத்து போட்டுருங்க, இது நடக்காம உங்க சித்தம்லாம் உங்க சித்தமான நடக்கட்டும், உங்களுடைய சித்தம் இல்லைன்னா அது நடக்காம போகட்டும். அடிக்கடி நான் ஜெபிக்கிற ஜெபம் இதுதான் என் லைஃப்ல. எனிதிங் ஃபார் எனி பிளெஸிங், ஃபார் எனி சாய்ஸஸ் ஐ சே, ஆண்டவர்கிட்ட நான் சொல்ற ஒரு ஜெபம் அதான், சேஃபஸ்ட் ப்ரேயர் இதுதான், ஒரு சேஃபஸ்ட். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் இப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா ஆண்டவரே என்னுடைய
விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நடக்கட்டும், உம்முடைய சித்தம் இல்லைன்னா இதை ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி நிறைய காரியங்கள் லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் ஆயிருக்கு. இது லாஸ்ட் மினிட். அந்த ஸ்டாப் பண்ண உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்ட்டு நான் கவலைப்படவே இல்லை, மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்னை நீங்க நேசிக்கிறதுனால என்ன பண்ணிட்டீங்க? ஸ்டாப் பண்ணிட்டீங்க. டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ள என்னைய உடல ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்ட்டு நன்றி சொல்லிக்க நிறைய டைம். நிறைய பேர் வாழ்க்கையில ஸ்டாப் ஆயிருச்சா? எத்தனை பேர் வாழ்க்கையில அப்படியே நடக்கிற மாதிரி வந்து எப்படி அந்த அப்படியே வந்து சுவாங்கன்னு இறங்கிருச்சு, இல்ல நன்மைக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல பாத்தீங்க நினைச்சது நடக்காது நன்றி சொல்லுவீங்க. இப்ப வேணா அழுகையா வரலாம், என்னடா ஸ்டாப் ஆயிடுச்சே, அப்படியே வர மாதிரி வந்து புஷ்ன்னு போயிடுச்சே, லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் ஆயிருச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது ஸ்டாப் ஆகல. உங்களை அடுத்த லெவல் கொண்டு போவதற்காக கர்த்தர் அதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒரே ஒரு அந்த பாட்டை மட்டும் நான் பாடிடுவேன். ஸோ நிறைய பேர் ஐ ஃபீல் இன் மை ஹார்ட். சில பேர் நினைக்கிறீங்க, சே அது ஸ்டாப் ஆயிடுச்சே, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சே, இல்லை அந்த கோர்ஸ் லைஃப்ல கிடைக்காம போச்சே, அது கிடைக்காம போச்சே, இது கிடைக்காம போச்சே, அப்படி நடக்காம போச்சே, இப்படி நடக்காம போச்சே அப்படின்ட்டு நீங்க கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ரெஹபோத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So I just want to encourage you. Everything happened for your own good. நன்மைக்காக தான் அது ஸ்டாப் ஆச்சு. ஆமென். இந்த பாட்டை மட்டும் நான் பாடுறேன். இன்னும் அந்த பாட்டை நான் வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைச்சுக்கேன், ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டை எப்படி வீடியோ எடுக்கலாம் நினைச்சுக்கேன்னா, ஒரு கல்யாணம் நடக்க போற மாதிரி, திடீர்னு பொண்ணு மாப்பிள்ளையோ யாரோ ஒருத்தங்க வெளியே ஓடுற மாதிரி சோன்றீங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த யாரோ அப்புறம் நொந்து போற மாதிரி அந்த ஒரு, அப்புறம் அவங்க திருப்பி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அற்புதமாக நடத்துற மாதிரி ஒரு பிளான், ஒரு ஃபன்னாகவும் சீரியஸாகவும் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ யோசிச்சிருக்கிறேன். ஸோ இந்த பாட்டுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு ரொம்ப சிம்பிள் தான். நல்ல வேளை என் வாழ்க்கையில் ஏசேக்கு ஸ்டாப் ஆச்சு. ஏசேக்குன்னா என்னது உங்களுக்கு தெரியுங்களா? ஏசேக்கு சித்துனா தெரியுமா? ஈசாக்கு தோண்டின துறவு. ஃபர்ஸ்ட் ஒரு துறவை தோண்டுவான், அதை என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்க. திருப்பி இன்னொரு துறவை தோண்டுவான், அதையும் சுட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அடுத்த திருப்பி துறவை தோண்டுவான், எவனும் சுட முடியாது, எவனும் பக்கத்துல நெருங்கவும் முடியாது. கர்த்தர் ரெஹபோத்தை கொடுத்தார். பக்கத்துல பார்த்து உண்மையில ஒருத்தனை உன்னை ஏமாத்த முடியாது சொல்லுங்க. ஒருத்தனை ஏமாத்த முடியாது. சாத்தான் உங்களை ஏமாத்த முடியாது. ஆமென். நோ மோர். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.